இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. இந்த தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் மானிட்டரி பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. சரி, இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான நோக்கங்களை நம்ம எடுத்துக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் சப்ளை ஆஃப் மணி. இந்த சப்ளை ஆஃப் மணி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தினுடைய அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்ளை ஆஃப் மணி அளவுக்கு அதிகமாக போனாலும் சரி, இல்லை நம்ம தேவைக்கு குறைவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்மளுடைய நாட்டுக்கு கெடுதல் விளைவிக்கும். ஆகையினால இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஆர்பிஐனுடைய ஒரு முக்கியமான பணி. சரி, இது ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பொருளினுடைய விலை ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தட் வில் பி குட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். அதாவது ஒரு பொருளுடைய விலையானது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு டோட்டலாக அந்த எக்கானமியை வளர்ந்து வரும். அப்படி இல்லாமல் டக்குன்னு ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பொருளுடைய விலை அப்படி கூடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இந்த பொருளை வாங்க முடியாது. பணக்காரங்க மட்டும்தான் அதை வாங்கி சாப்பிட முடியும், இல்லை வாங்கி அனுபவிக்க முடியும். ஏழைகளால் வாங்கி அனுபவிக்க முடியாது. ஸோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அந்த கன்சப்ஷன் குறையும். அந்த கன்சப்ஷன் குறையும் போது ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும்போது நம்மளுடைய டோட்டல் இன்கம் குறைஞ்சி விடும். ஆகையினால எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மனசில் கொண்டுட்டு தான் இங்கே மானிட்டரி பாலிசியானது ஃப்ரேம் பண்ணப்படுது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 சப்ளை ஆஃப் மணியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த சப்ளை ஆஃப் மணி அதிகமாக போகும்போது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். சப்ளை ஆஃப் மணி தேவைக்கு குறைவாக இருக்கும்போது அதை நம்ம டிஃப்ளேஷன் சொல்லுவோம். ரெண்டையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 விதமான ஒரு மெஷர்ஸ் இருக்குங்க ஆர்பிஐல பொறுத்த வரைக்கும். அந்த மெஷர்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா அதை அளவிட முடியும். குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா அதை உணர மட்டும்தான் முடியும். சரி, நாம் இன்னைக்கு குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் தனியாக பார்க்கலாம், குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸில் ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்லையும் ஆர்பிஐ ஒரு குறிப்பிட்ட டூலை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டூல் அப்படிங்கிறத நம்ம ஒன்றின் கீழ் ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நோட் இஷ்யூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நோட் இஷ்யூ அப்படிங்கிறது நம்மளுடைய கரன்சி இருக்குங்க இல்லையா, அதை அச்சிடுவதற்கு பேர் தான் நோட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நாட்டில் 2 பேர் அச்சிடலாம். ஒன்று நம்மளுடைய மத்திய அரசு, இன்னொன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மத்திய அரசு எந்த நோட்டை அச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அச்சிடக்கூடியது அந்த ₹1 நோட்டை மட்டும்தாங்க. மற்ற எல்லாமே யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. சரி, இங்கே அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் பணப்புழக்கமானது அதிகமாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நோட் இஷ்யூ கம்மி பண்ணிடுவாங்கங்க. அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் குறைவாக இருக்குது, அதாவது பண வாட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நோட் இஷ்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அந்த சப்ளை ஆஃப் மணியை கண்ட்ரோல் பண்ணலாம். சப்ளை ஆஃப் மணி மூலமாக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரலாம். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய வகையில் நம்ம செய்யும்போது கன்சப்ஷன் ப்ரொடக்ஷன்லாம் கூடும்போது அது எக்கனாமிக் க்ரோத்துக்கு கொண்டு போகுங்க. ரைட், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர், இந்த கேஷ் ரேஷியோ. இது நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் ரொம்ப தெளிவாக இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஒரு வங்கியில் டெபாசிட்டாக வாங்கக்கூடிய அந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக அவங்க செலவு பண்ண முடியாது. அதில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷாக வைக்கிறதுக்கு பேர் தாங்க கேஷ் ரேஷியோ. இது பொதுவாக 4லிருந்து 10% வரை இருக்குங்க. இந்த வருடம் இப்போது 4% வச்சுருக்காங்கங்க. ரைட்டுங்களா? ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வங்கி ₹100 டெபாசிட் வாங்கியிருக்கு அப்படின்னா அதில் ₹4 கொண்டு போய் கேஷ் ரேஷியோவில் வச்சுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தாங்க அவங்க அதை கடனாக கொடுத்து அதன் மூலமாக வட்டி விகிதத்தை அவங்க ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ண முடியுங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்கே இன்ஃப்ளேஷன் அப்போ, அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஆர்ஆர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கங்க. ஸோ அப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய பணமானது கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே டீஃப்ளேஷனாக இருந்தது அப்படின்னா இந்த சிஆர்ஆர் ரேஷியோவை குறைச்சிருவாங்கங்க. ரைட், இப்போ அதே மாதிரி எஸ்எல்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட்டில் நாம் இந்த பேங்க் இருக்கு இல்லையா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கிகள் கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டெபாசிட்டில் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கோல்டாவோ இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவோ வாங்கி வைப்பாங்க. ஆனால் எனி டைம் அது லிக்விடிட்டியாக மாற்றிக்கலாங்க. இது பொதுவாக எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 40% வரைக்கும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனில்
வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்ஆர்னுடைய ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பண வாட்டம், அதாவது டீஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதனுடைய எஸ்எல்ஆர் அப்படிங்கிறத வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த சப்ளை ஆஃப் மணியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட், ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒன்று போல தான் இருக்குங்க. அதாவது பேங்க் ரேட் அப்படிங்கிறது ஒரு பேங்க் வங்கியிடம் கடன் வாங்கும்போது அதற்காக கொடுக்கக்கூடிய தொகையை தான் நம்ம பேங்க் ரேட்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு வங்கி கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கடனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹானரரியம் அல்லது ரெமுனரேஷன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ரெமுனரேஷன், நம்ம இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வட்டி வீதத்தை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து இந்த கொரோனாவை முன்னிட்டு ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்குங்க. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறையாக இருக்கும்போது அவங்க குறைவான வட்டியில் மக்களுக்கும் கடன் கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுனா நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வங்கியில் வங்கி நமக்கு கடன் கொடுக்குது இல்லையா, அந்த கடனுக்கு நம்ம பிரதிபலனாக செய்யக்கூடியது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆர்பிஐ மற்ற வங்கிட்ட இருந்து கடன் வாங்கும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பண வீக்க காலத்தில், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, இது எல்லாமே மிக அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா பேங்க்கு போக மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம். ஆகிய அந்த மூலமாக பணப்புழக்கத்தை குறைக்க முடியும். அதே நேரத்தில் பண வாட்டமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நல்லா குறைச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சரி ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா நேராக நம்ம பேங்க்கு போய் என்ன பண்ண முடியும், இந்த லோனை வாங்கி அது மாதிரி பண்ணுறோம். அதனால் பண வாட்டத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க முடியுங்க. ஸோ இந்த வகையில் தான் அந்த சப்ளை ஆஃப் மணியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ரெண்டாவது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வாங்குவதும் விற்பதும். எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய பாண்டு, செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறோம், அதாவது நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அது பண்ணுறது தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுது, அதாவது சப்ளை ஆஃப் மணியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண வீக்க காலத்தில் மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பணப்புழக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா மக்களுடைய பணத்தை நம்ம ஆர்பிஐக்கு கொண்டு வரணும். உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியதோ இல்லை ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டை, செக்யூரிட்டிஸை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு நல்ல ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, மக்களை வாங்க செய்வாங்க. அதே நேரத்தில் டீஃப்ளேஷன் பீரியடில் என்னென்னா, ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. ஸோ பணப்புழக்க காலங்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் அந்த பாண்டு, செக்யூரிட்டி எல்லாம் ஆர்பிஐ மற்றும் மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னா விற்கும். அதே நேரத்தில் பண வாட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை திரும்ப வாங்கும். இதைத்தான் நம்ம ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு இந்த 5 டூலுக்கும் பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான டூலுங்க. இனிமேல் குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடன் தொகைக்கு ஒரு உச்ச வரம்பை ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் கடன் கொடுக்கணும். அதாவது ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் வந்து எல்லா விஷயத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பர்பஸ், அதாவது ஒரு முக்கியமான காரணங்களுக்காக மட்டுமே அந்த துறையை நோக்கி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவத்தை நோக்கி அதற்கு கடன் வழங்கப்படும். அந்த கடனுக்கும் உச்ச வரம்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுங்க. இது பண வாட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களை வந்து அப்படியே இன்டியூஸ் பண்ணுவாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய லோனை வாங்கி அவங்கள வந்து தொழில் செய்ய தூண்டுவாங்க. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சீலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ ஒரு பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கிரெடிட் கடனுக்கு ஒரு உச்சவரம்பு, இதுக்கு மேலே கடனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா வங்கிகளுக்கும் ஆர்பிஐ வந்து என்ன செய்யும், அறிவுறுத்தும். அதுக்கடுத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட் மாரல் சுவேஷன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்லைன்ஸ் அண்ட் சஜஷன்ஸுங்க. எல்லா வங்கிகளையும் கூப்பிட்டு ஆர்பிஐ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுரைப்படுத்தும். அறிவுரை கொடுக்கும். எப்படி அறிவுரை கொடுக்கும் அப்படின்னா, இந்த துறைக்கு கொடுங்க, இந்த காரணத்துக்காக கொடுங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாரல் சுவேஷன் சொல்லுவோம். இதன் மூலமாகவும் பண வீக்கத்தையும் பண வாட்டத்தையும் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இந்த ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு சி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் ஆர்பிஐயில் சேர்மனாக இருக்கும் பொழுது கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ஸ்கீம் மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா விதமான வங்கி, தனக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து வித வங்கிகளுக்கும் கடன் எந்தெந்த துறைக்கு கொடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயித்து சொன்னாங்கங்க. ஸோ இந்த வகையில் தான் ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்கொள்கையின் மூலமாக
ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பண வாட்டத்தையும் பண வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம நாட்டினுடைய எக்கானமியை வளர செய்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மானிட்டரி பாலிசியின் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த பணக்கொள்கை எப்படி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.